ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. சாதம் ரொம்ப குறையாமல் கொஞ்சம் திட்டமாக வேக வச்சு ஆற வச்சுருக்கேன். அதை இப்போ அது தாளிக்கு கடுகு, ஜீரகம், இஞ்சி இது நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 எலுமிச்சைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் தாளிக்கு வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா சூடாக விட்டுங்க. பாருங்கள், கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் செவக்க கொஞ்சம் வறுத்த அப்புறம் இந்த அளவுக்கு வறுத்துட்ட அப்புறம் இஞ்சி போட்டுக்குவாங்க. இஞ்சி போட்டுட்டு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் கூட சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கின அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்த அப்புறம் ஒரு கலர் விட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் 2 பழம் வச்சு பிழிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அது கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கொதிக்கு தாங்க வைப்பேன். நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால சளி பிடிக்காது. இந்தமாதிரி கொடுக்குறதுனால பாருங்கள். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேர்க்கடலை தனியாக நான் வறுத்து எடுத்துக்கிறேங்க. அது கூட போடுறத இது தனியாக வறுத்துட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சாதம் ஆறுனா நம்ம ஊற்றி கலரி வைக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு நல்லா கலரிக்கலாங்க. வறுத்து வச்ச வேர்க்கடலையும் இப்போ கூட சேர்த்து நல்லா கலக்கலாங்க. சாதம் நல்லா கலரணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா கலர்ன அப்புறம் பாருங்கள், நீங்களும் இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வேணால் நம்ம முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வேர்க்கடலை மட்டும் தான் சேர்த்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கணும் லெமன் ரைஸ் பார்த்துட்டு 4 பேர் தாராளமாக இந்த ரைஸ் சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.